எப்பயும் போல வழக்கம் போல ஆடு வச்சுட்டு போயிட்டு வந்துருந்தோம்னே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 நாள் போச்சு. 3வது நாள் வரதை பார்த்துட்டு வெளியே வச்சாங்களா வைக்கலான்னு தெரியல. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மருந்து குருணை மருந்தை கலந்து வச்சுட்டாங்க. குருணை மருந்தை கலந்து குருணை மருந்துல துவரம் தூசியை கலந்து வச்சதுனால 150 ஆடு அந்த துவரம் தூசியை சாப்பிடுறதுல குருணை மருந்தை உட்கொண்டுருச்சு. நான் ஆடு மேய்க்கிறோம்னே. என்னோட பேர் மணிகண்டன். எனக்கு வயது 28ஆகுது. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆடு மேய்க்கிறோம்னே. எப்பயும் போல வழக்கம் போல ஆடு வச்சுட்டு போயிட்டு வந்துருந்தோம்னே. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 நாள் போச்சு. 3வது நாள் வரதை பார்த்துட்டு வெளியே வச்சாங்களா வைக்கலான்னு தெரியல. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மருந்து குருணை மருந்தை கலந்து வச்சுட்டாங்க. இதை திண்டு 150 ஆடுமே தின்றுச்சு. தின்றதுல ஒரு 7-8 ஆடு இறந்துருச்சு. மிச்சம் ஆடு கூட வெட்டினரி டாக்டர் கூட ஊசி போட்டு கூட்டு வந்துட்டோம்னே. இதுக்கு கால்நடை பராமரிப்பு துறை கண்டிப்பான முறையில் ஏதாவது உதவி பண்ணணும். 2வது இறந்த ஆட்டுக்கு அரசாங்கம் கண்டிப்பான முறையில் ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும்னே. இன்றைக்கு திருமங்கலம் தாலுகா ஆலம்பட்டி கிராமத்துக்கு உட்பட்ட ஆடு வளர்க்கும் விவசாய தொழிலாளர்கள் ஒரு 4 குடும்பத்தை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வெள்ளாடு அவர்கள் வளர்ப்பது அவர்களுடைய தொழில். இன்னைக்கு இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற விவசாயம் அழிஞ்சிருச்சு. மழை இல்லை, போதிய பயிர் உற்பத்தி இல்லை. ஆகையால் அவர்கள் இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை அவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விவசாயம் அழிந்த உடனே காட்டு மிருகங்கள் இந்த திரளி கம்மாய்க்குள்ள தங்குது அப்படின்னு அந்த மருந்து வைத்த அந்த குற்றவாளிகள், அந்த கயவர்கள் மானுக்கும் பன்னிக்கும் வைத்தார்களா என்பது தெரியவில்லை. மாறாக குருணை மருந்தை கலந்து குருணை மருந்துல துவரம் தூசியை கலந்து வச்சதுனால 150 ஆடு அந்த துவரம் தூசியை சாப்பிடுறதுல குருணை மருந்தை உட்கொண்டுருச்சு. அதுல 100க்கும் மேற்பட்ட ஆடு முறத்தள்ளி மயங்கி விழுந்திருக்கு. வெட்டினரி டாக்டருக்கு அந்த விவசாய குடும்பத்தில இருந்து ஆடு மேய்ச்ச தொழிலாளி அவர் கொஞ்சம் படிச்சவராக இருந்ததுனால டாக்டருக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அவர் எல்லா ஊசியும் அந்த ஆட்டையும் ஊசியை போட்டு காப்பாற்றிருக்கிறாரு. ஒரு 7-8 ஆடு இப்போதைக்கு இறந்து இருக்குது. மேற்கொண்டு நிறைய ஆடு மயக்க நிலையில இருக்குது. நாளை காலையில தான் எத்தனை ஆடு இறந்துருக்குன்றது தெரியும். அதாவது திருமங்கலம் வட்டாட்சியாளரும் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் இந்த ஆடு வளர்ப்பும் தொழிலாளர்களை அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் இந்த பகுதியில் மருந்து வைத்து காட்டு மிருகங்களை வேட்டையாட திட்டமிட்டார்களா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கணும் காவல்துறை. இந்த இழப்பை ஈடு செய்யும் வகையில் திருமங்கலம் வட்டாட்சியாளரும் மாவட்ட ஆட்சியாளரும் அவர்களுக்கு இழப்பீடு இந்த நேரத்தில் வழங்க வேண்டும். இந்த தவறு நடந்த சில மணி நேரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தகவல் அறிந்து அவருடைய விவசாய சங்க மாவட்ட செயலாளர் சந்தானம், நானும் என்னோடு வருகை வந்திருக்கின்ற ஏஐடிசி தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் அந்த இறப்பு எண்ணிக்கையை எண்ணி அந்த விவசாயிகளை அழைத்து பேசும் பொழுது அந்த மருந்து வைத்திருக்கிற இடத்தையும் எங்களிடம் காட்டினார்கள். அதுல குருணை மருந்த 2-3 அளவுக்கு குருணை மருந்த கம்மாபுரம் வச்சிருக்கிறார்கள். அவர்கள் அந்த குற்றவாளிகளை உடனடியாக திருமங்கலம் காவல்துறை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இழப்பிற்கு விவசாயிகளுக்கு ஈடு செய்ய வட்டாட்சியாளர் பரிந்துரை செய்து அவர்களுக்கு இழப்பீடு இந்த நேரத்தில் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பணியோடு கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.